அ இன்னும் வெற்றி அடையல நானு. சொல்லணும்னா, ஒரு இயக்குனர் என்ன நெறைய பேர் இயக்குனர் சொல்லுவாங்க. எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. நான் இயக்குனரே கிடையாது. அது எப்படி நீங்க சொல்லலாம்? ஒரு நான் படம் வந்துட்டீங்க, நீங்க நான் ஷார்ட் நான் ஃபிலிம் நான் ஒரு டெக்னீஷியன். இயக்குனர்ன்றது யாருன்னா, நம்மளுக்கு புரொடியூஸ் பண்ண புரொடியூசருக்கு படத்த எடுத்து நல்லபடியா முடிச்சு, அது பிசினஸ் ஆயி, அதுல ரூ. 1 அவரு லாபம் பார்த்தாருன்னா, அன்னைக்கு மக்கள் நமக்கு ஒரு அங்கீகாரம் குடுத்தா, அவன் தான் ஒரு இயக்குனர். இது வந்து எனக்குள்ள செதுக்கின ஒரு விஷயம். நான் இப்போ இந்த படம் ஜெயிச்சுட்டு அடுத்த படம் பண்ணாலும், அதுலயும் நான் ஒரு டெக்னீஷியன் தான். அந்த படத்த ஜெயிச்சு, அது ஒரு வெற்றி அடைஞ்சா தான் அன்னைக்கும் ஒரு ஒரு படத்துக்கு படத்துக்கு எனக்குள்ள ஒரு செதுக்கின விஷயம், படம் முழுமையா இருக்கிற வரைக்கும் உழைப்பு உண்மையா இருக்கணும். நேசிச்ச தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல படைப்ப குடுக்கணும்னு மட்டும் தீர்க்கமா இருக்கேன். ஓகே. சார் நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஏன்னா, கண்டிப்பா. ஆ நெறைய பேர் நெறைய பெரிய டைரக்டர்ஸ்ன்னு சொல்லப்படுறவங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ம். கார்த்தி சுப்புராஜ் அவர்களும் சொல்லியிருக்காரு. ம். நீங்க ஒரு மொபைல்ல நீங்க ஒரு வீடியோ எடுத்து, நீங்க ஒரு ஒரு படம் பண்ணீங்கன்னா, அதுவே நீங்க ஒரு டைரக்டர் தான் அப்படின்னு. ஓகே, ஓகே, அதே மாரி லோகேஷ் கனகராஜ் நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. ஓகே. ஆனா நீங்க சொன்னது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது கண்டிப்பா. அது என்னால வந்து இங்கிருந்து பார்க்கும்போது, ஏன் இப்படி சொல்றாரு? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார். அது உங்களுக்கான அதுக்கான பதில் இல்ல என்ன அது சார்? எனக்காக செதுக்கினது தான். எனக்கு நீங்களா? அதுல ஒரு உடன்பாடு கிடையாது. ம். அதுதான் வெறித்தனமா ஒரு விஷயத்த இறங்கி மக்கள் சொல்லணும் இயக்குனர்ன்னு. நானு நம்ம தெரிஞ்சவங்க 4 பேர் சொல்றது அது கிடையாது. ம். வெற்றி மட்டும் தான். அந்த வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் முடிஞ்சாலும் அடுத்த படத்துக்கு வெற்றி. ம். ம். ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம கடைசி வரைக்கும் நம்மளோட அவுட்புட் குடுக்கணுன்றதுல மட்டும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் நானு. ஓகே. அதுக்கு கண்டிப்பா என்னோட பங்களிப்பு ஓகே சார்.